மெயினான ஒரு கட்சியை விட்டுட்டீங்களே. இதுல வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக ஒரு கட்சியா மட்டும் தான் இருக்குதா இந்த நாம் தமிழர் கட்சி? சின்ன சின்ன சேனல் இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அது நல்லா தான் இருக்கு. அம்மா வந்த காமாய்க்கு அப்புறம் சினிமா வந்த காமாயில அதிகமா இருக்கு. இன்னும் பிரஸ் மீட்டே பாக்கல. பாசிசம் பாயாசம் ஏதோ சொன்னாரு. அவங்க பாயசமா என்ன பாயசம் தெரியும். ஆசிரியருக்கு ஓய்வூதியம் கூட கொடுக்க முடியாம இருக்காங்க. ஆசிரியர் போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆதரவு எடுக்காம இருக்காங்க. சீமான ஆதரவு கிடையாது. தமிழ் தேசியத்துக்கு என்னோட ஆதரவு. இயற்கை வளசாமி ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்னோட ஆதரவு. வணக்கம்ண்ணா. வணக்கம். இது வந்து 2026 எலெக்ஷன்ல வந்து மும்முனை போட்டியா இருக்க போகுது. இப்போ விஜய், ஸ்டாலின் மிஸ்ஸஸ் எடப்பாடி அப்படிங்கிற மும்முனை போட்டி இருக்க போகுது. இதுல வந்து உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும்? ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இதுல வந்து இதே ஆட்சி நல்லா இருக்கும்? மெயினான ஒரு கட்சியை விட்டுட்டீங்களே. நாம் தமிழர் கட்சி சேர்க்கவே இல்லையே. சின்ன சின்ன சேனல் இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல நார்மலா மும்முனை போட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க. 4 முனை போட்டின்னு சொல்லாங்க. நீங்க நாம் தமிழர் வச்சுக்கிட்டு இல்ல 3 இல்ல 4 இல்ல பேச்சு நிப்பாங்கன்னு ஒரு பொதுவா சொல்லுங்க. பல முனை போட்டின்னு சொல்லுங்க. தனிச்சு நிக்கிற பெரிய கட்சி தான். ஆமா. எத்தனை எலெக்ஷன்ல போட்டி எத்தனை கட்சி போட்டி போடுறாங்களோ எல்லாத்தையும் தானே சொல்லணும். மும்முனை போட்டின்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் போட்டி போடுறாங்களோ எல்லாத்தையுமே நீங்க சொல்லணும். ஆனா மோஸ்ட்லி எந்த தொகுதியிலும் டெபாசிட் வாங்கலையாண்ணா நாம் தமிழர் கட்சி? 8% மேல ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குல்ல. ஆமா ஆமா. டெல்லியில கூப்பிட்டு தேர்தல் கமிஷன் 70 பேர் போயிட்டு வந்திருக்காங்கல்ல. ஆமா கண்டிப்பா. எப்படி அதை நீங்க கட்சி இல்ல அங்கீகரிக்கப்பட்ட சரி எப்படி சொல்லுவீங்க? அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொன்னா நீங்க எல்லாரும் பேசுற ஒரு காமனான ஒப்பீனியனை தான் சொன்னேன். நீங்க உங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதையும் நாங்க எடுத்துக்கலாம். அதாவது யாரோடையும் கூட்டணி இல்லாம தனிச்சு நிக்குது. தனிச்சு இல்லாம அவங்களுக்கு பலம் என்னன்னு தெரியும். இது வந்து தனிச்சு உங்களுடைய பலம் மட்டும் தான் தெரியும். அது 4 பேர் 5 பேரோட பலம் தானே உங்களுக்கு. தனிப்பட்ட பலமா வராதுல. இதுதான் தனிப்பட்ட பலமா வரும். விஜய் தனியா இருந்தாலும் விஜய் தனிப்பட்ட பலமா வருவாரு. கூட்டணியோட வச்சாலும் நீ அவரோட பலத்தை நீங்க பார்க்க முடியும். இப்ப சீமான் தனியா நிப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல யாராவது கூட்டணி போவார்னு நினைக்கிறீங்களா? ஏன் நின்னாதான் அவருக்கு அடுத்த 8ல இருந்து ஓட்டு சதவீதம் அதிகமாகும். கூட்டணிக்கு போனாதான் குறையும். 234 தொகுதியிலையும் இவங்க தான் வேட்பாளர் போடுறாங்க. விவசாய செல்வம் தான் நிக்குது. இப்ப டிஎம்கேரோட எத்தனை தொகுதியில நிக்குது? ரெட்டாலசன் எத்தனை தொகுதியில நிக்குது? தாமரசன் எத்தனை தொகுதி? வானசன் எத்தனை தொகுதி? மாமல்லம் எத்தனை தொகுதி? அதிகமா நிக்கிறது இந்த கட்சி தானே உங்களுக்கு. அதை வச்சா நீங்க கெஸ் பண்ணுவோம். கூட்டணி இருந்தா அப்படித்தானே வரும். கூட்டணி இருந்தா கூட்டணி இல்லாம தனிச்சு நிக்கிறாங்க. அதையும் பாக்கணும்ல. அது விஷயம் நீங்க சொல்ல முடியல. பெரிய ஊடகமா இருக்கட்டும் யாரும் இப்ப சன் டிவி ஜெயடி எதுவுமே காட்ட மாட்டேறாங்க. ஆனா 12 மணிக்கு பாருங்க அந்த விஜய் கேஸ் மட்டும் அந்த எப்ப எலெக்ஷன் வருதோ அப்ப கரெக்டா வரும். அப்ப பார்த்தா நைட்டு 12 மணிக்கு லைவ்ல காட்டிட்டு இருக்கீங்க. அதையும் மக்கள் ரசிச்சு தான் பார்த்தோம். அது நல்லா தான் இருந்துச்சு. அம்மா வந்த காமாய்க்கு அப்புறம் சினிமா வந்த காமாயில அதிகமா இருந்துச்சு. இந்த ஸ்டாலின் பிறந்தநாள் விலை பார்த்ததோட இதுல பார்த்ததுதான் அதிகமா இருக்கு கூட்டம். போன வாட்டி மாதிரியும் அதே டெபாசிட் இழக்கிற மாதிரி இது வருமா? இல்ல வந்து எத்தனை தொகுதிகள் வந்து சீமா ஜெயிப்பாரு அப்படிங்கிற ஒரு தனியா நின்னானா எத்தனை தொகுதிகள் ஜெயிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? தனியா நின்னாலும் ஜெயிப்பாரா ஜெயிக்கிறதுக்கான இது வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது. ஆனா தனிச்சு நிற்பாங்க. போன வாட்டம் ஓட்டு சதவீதம் அதிகமாகும். இது வந்து என்னோட நம்பிக்கை. கண்டிப்பா உங்க ஏன்னா கூட்டணி பலம் வந்து எல்லாரும் அவங்க 5%, 10%, 5% இப்படி பண்றாங்க. அப்படின்றப்போ அவங்கவுங்க கூட்டணியை பொறுத்து ஒரு 25% தகுந்தபடி கூட்டணி 30% இப்படிதான் ஜெயிக்கிறாங்க. வந்து எல்லாரும் தனிச்சுனா நம்ம உறுதியா சொல்லலாம் இத்தனை தொகுதி வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு. எல்லாருமே கூட்டு ஒரு 4 பேர் 5 பேர் 10 திமுக 10 12 கட்சியோட 10 கட்சிக்கு மேல கூட்டணி. இவங்க தனியா ஒரு ஆள் நிக்கிறாங்க. அதுல இருந்து இந்த வந்து பெரிய விஷயம் தான். தனிச்சு நிக்கிறதுல பெரிய இம்பாக்ட் இவரால எப்படி தர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து ஒரு 4 முனை போட்டின்னு நீங்க சொல்றீங்கல்ல. தனிச்சு நிக்கிறதுல எப்படி 12 கட்சி இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா பிஜேபி, ஏடிஎம்கே, அந்த மாதிரி பாமக அந்த மாதிரி கட்சிகள் வந்து போகும்போது, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா டிவிகே அவர் ஒன்றும் அறிவிக்கல. இன்னும் எலெக்ஷன் வரையும் வெயிட் பண்றேன், அதுக்கப்புறம் கூட்டணி அறிவிக்கிறேன்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டிவிகே, ஏடிஎம்கே அது கூட ஆகலாம் எலெக்ஷன் டைம்ல அப்படிங்கிற பேசிக்கிறாங்க. இப்ப இவர் தனிச்சு நிக்கிறப்ப இந்த 3 பேர் கூட எப்படி கம்ப்ளீட் பண்ணி எந்த அளவுக்கு அவரால் இம்பாக்ட் தர முடியும் இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக ஒரு கட்சியா மட்டும் தான் இருக்குதா இந்த நாம் தமிழர் கட்சி? ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சதவீதம் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு எலெக்ஷன் வர வளர்ந்துதான் போயிட்டு ஓட்டு குறையுது. இப்ப இந்த தாண்டி நிக்குது. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சு இவங்க கூட்டணி போனா யாரோட கூட்ட முடியும்? இந்த அரசியலுக்கு எதிராக தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க கட்சி. திருப்பி அவங்களே போனா இவங்க அதுலதானே சேருவாங்க. கமல் ஆரம்பிச்சாருன்னா என்னாச்சு அவருக்கு? இந்த ஆட்சிக்கு எதிரானு சொல்லி வந்தாரு. டிவி எல்லாம் உடைச்சாரு. எல்லாரும் பார்த்தோம். திருப்பி என்ன திருப்பி அவங்கள்ட்ட பேசுற அவரே கட்சி ஆரம்பிக்கணும். கட்சி ஆரம்பிக்க வேணாமே. அவங்கள்ட்ட உறுப்பினராக சேர்ந்துக்கலாமே. யாருமே வேற கட்சி நினைக்கிறவங்க இது மாதிரி ஆளா பார்த்தாலும் போக முடியும். உங்களுக்கு பணம் பூரா கொண்டு போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேசுற ஒரே நான் வந்து அவ்வளவுதானே. ஆடுமாடு, விவசாயம், இயற்கை அனைத்து உயிர்களுக்குமான அரசு தான் நாம் தமிழர் கட்சி தான். அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இந்த எலெக்ஷன் இல்லைனாலும் வரப்போற எலெக்ஷன்ஸ்ல அவர் வந்து கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் ஆக்கி ஒரு முதலமைச்சருக்கான தகுதியும் சீமானுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? 100% இருக்கு. அவர் வராட்டி கூட அவங்க நாம் தமிழர் கட்சி வரவேற்பு புக்கு வச்சிருக்காங்க. அதை பார்த்து வர தாங்க
அதை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. அவர் வருவாருன்னு தான் சொல்லலையே அவர் நிறைய வரமாட்டேன். என்னோட வேட்பாளர்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு தான் சொல்றாரு. அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து முழு ஆதரவு கொடுத்து எதிர்காலத்தில் வருவாங்க. தமிழ் தேசம் கண்டிப்பா இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி இருக்கிறதில்ல. கேரளா, மலையாளம், கன்னடா அவங்கவுங்க மொழி சார்ந்து அவங்க ஆடுறாங்க. நம்ம ஒரு படத்துக்கு இப்ப கமல் பாத்தீங்க, உண்மையை வரலாற்று உண்மையை சொன்னதுக்கே படத்தை ஓட மாட்டாங்க. நிறைய பிரச்சனை. முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், எல்லாமே ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு சப்போர்ட் ஆனாங்க. இங்க அது மாதிரி நிக்க சொல்லுங்க, திராவிட மாடல் போலியா தான் நிக்கிறாங்க. தமிழ் தேசிய பேசிய அரசியல் மட்டும்தான் அது யாருக்கு உட்கார்ந்து கொடுத்தா திமுக தான் கூட்டணி இருக்காங்க. இப்ப கமலை இப்ப எம்பிசி அனௌன்ஸ் பண்ணாங்களா அவங்களுக்கு? ஆமா 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 ஏன் குரலை கொடுங்க? எதுவுமே பேசலையே. அப்ப எல்லாத்தையும் உளுத்துட்டு போய் தான் அந்த கட்சியில கூட்டணி நினைக்கிறாங்க. அப்படி போய் சீமானு போய் அதே போய் நின்று வந்தா தனிப்பட்ட ஒரு அந்த இதே இல்லாம போயிருமே. அவங்களுக்கு இருக்க பலமே அதானே. எல்லா கட்சிக்கும் மாற்றம் வராங்க, அது அவங்க திருப்பி அவங்கள போய் சேர்ந்தாங்கன்னா அதுக்கான பலமே இல்லையே. இந்த கட்சி வேணும், அந்த கட்சி வேணும், அந்த கட்சி போகணுன்றவங்க திருப்பி அவரே போய் சேர்ந்துட்டாருன்னா சீமான் உங்க ஆதரவு அப்படின்னு நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க. சீமான் ஆதரவு கிடையாது, தமிழ் தேசியத்துக்கு என்னோட ஆதரவு. அதாவது இயற்கை வளம் சார்ந்து யார் நிக்கிறாங்களோ அவங்க என்னோட ஆதரவு. தமிழ் தேசம் சார்ந்து சீமான் இருக்கிறதால உங்க ஆதரவு வந்து அவருக்கு சீமான் அப்படிங்கறத இப்படியே சொல்லிட்டீங்க. இப்ப வந்து சீமான தவிர்த்து இன்னொரு ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்கணும். இப்ப வந்து விஜய் வந்து இருக்காருல்ல, விஜய் இருக்காரு. விஜய் வந்து இன்னும் வெளிப்படையா வந்து இதை அறிவிக்கல, கூட்டணி அறிவிக்கல. பட் இருந்தாலும் தன்னோட எதிரியா அரசியல் எதிரியா பிஜேபியும் டிஎம்கேவும் நான் பாக்குறேன் அப்படிங்கிறது. ஏடிஎம்கே பத்தி எதுவுமே அவர் பேசல. அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இவர் ஏடிஎம் கூட இணைவாரா, இல்ல வந்து இப்படியே தனியா நின்று கமல் மாதிரி அடுத்த ஒரு கமலா மாறிடுவாரா? இந்த மாதிரி நீங்க அவரோட அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பொதுவா எந்த கட்சி ஆரம்பிச்சாலுமே ஆளுங்க மேல இது வந்து சீட்ல யார் இருக்காங்களோ அவங்கள எடுத்து பேசுவாங்க. யாருக்கு ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்கள எடுத்து தான் பேசுவாங்க. அதே தான் இப்ப இவரும் பண்ணிட்டு இருக்காரு. திருப்பி போனாலும் அவங்களுடைய செல்வாக்கும் போயிடும். ஒரு நல்ல இதா இருக்காது. இவர் கொஞ்சம் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்காரு. அவர் அங்கதான் பிரச்சனை வருது. ஏதாவது முன்ன இருந்தா கரெக்டா இருக்கும். திராவிடம் பேர்ல மற்ற மொழிக்காரங்க வந்து ஆடுறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுதான் அந்த திராவிடம் ஒரு இதே இது. நம்ம வந்து அதை விரும்புறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தேசியம் மட்டும்தான். தமிழ் தேசியம் ஒரு பின்னாடி வரப்போற எலெக்ஷன்ல கூட இப்ப யாரும் இதுவரையும் அந்த கூட்டணிக்கு போகலையே. ஆமா, கூட்டணி போலைனாலும் அவர் ஆட்சியில பங்குதான் முன்னாடி அறிவிச்சு கூட்டணி கூட்டி யாருமே போகாம இருக்காங்க. அதுக்கு வந்து தன்னிச்சையா அவங்க பலத்தை காமிச்சாலும் இத்தனை சதவீதம் ஓட்டு 10% 15% இருக்கு. அதோட நம்ம ஒரு 3% வச்சிருக்கோம், 4% வச்சிருக்கோம் போய் சேர்ந்தாதான் அந்த அவங்களுடைய இலக்கு அடையிறதுக்கு இத்தனை சதவீதம் ஓட்டு 25% 30% ஆட்சியில் கொடுத்ததுனால ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இவங்க எதுவுமே காட்டாம வந்தா இப்படி கூட்டணி போகும் என்னன்னு தெரியல. அது ஆனா இவர் வெளிப்படையா வந்து கூட்டணி இல்லைன்னாலும் இல்லைன்னு சொல்லல. இவர் கூட்டணி ஆட்சியில பங்கு தர வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. திருமாவளவனை பேஸ் பண்ணி தான் ஆட்சியில பங்கு வேணும் அவர் ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. கூப்பிடுறாங்க. அவங்கள வந்து அதை விட்டு வரலாம் இல்ல. அவர் எல்லாமே பேசுறாரு. திமுக எடுத்து திருப்பி அங்கிட்டே தான் ஃபுல்லா ஜாதகா கூட்டிட்டு இருக்காரு. அதனால இது வந்து எப்படி முடியுன்றது மக்களோட எல்லாரும் நம்ம ஒன்றும் முடிவு பண்ண முடியல. அவரும் ஃபுல்லா ஈத்து ஃபுல்லா நிப்பாரான்றது கேள்வி முடியுதான். அவர் இப்போ வந்து இவர் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி இல்லைன்னு மறுக்கவும் மாட்டேங்கிறார். ஏடிஎம்கே அவங்க பண்ற ஒரு எதுவுமே எதுவும் பேசல. அவருக்கு அகைன்ஸ்டான எந்த கருத்துக்கும் இவர் தெளிவாக பண்ணல. அந்த பட்சத்துல ஏடிஎம்கே கூட இவர் போவாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு எலெக்ஷன் டைம் வரப்ப அதை பத்தி அது எப்படி அதான் முதலே சொன்னேன். அந்த முதலமைச்சர் சீட்ல அவங்க அதிகாரத்துல இருந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்களோ அதுலதான் குறை நிறைய கண்டுபிடிக்க முடியும். எதிர்கட்சியில இருக்கிறவங்க அவங்க எதுவுமே செய்ய முடியாதுன்றப்ப அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. யார் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்களோ அவங்களை எய்த்துதான் சாமானிய மக்களோட சின்ன சின்ன கட்சிகளோ எய்த்து நம்ம இதான் பேச முடியும். அதனால இப்ப ஏடிஎம்கே பத்தி பேசுறதுக்கான இது ஒண்ணுமே இல்லையே. செயல்படுறது யாரு? பாஜக, திமுக. அவங்க என்ன செய்யறது சரியா தப்பா அதுதான் இவங்க செய்யறது சரி, இது செய்யறது சரியில்லை. அதுதான் மற்ற கட்சிகள் இருந்து சாமானியம் எல்லாருமே பேசணும். எதிர்கட்சிக்கு எதிர்கட்சி அவங்க நம்ம என்ன பேசணுமோ அதான் எதிர்கட்சியும் பேசணும். நீங்க இது கொண்டு வர திட்டம் நல்லது, இது சரியில்லை, இதுதான் அவங்களும் பேசணும். அவங்க ஏதாவது கொண்டு வந்தாலும் நம்ம அவங்க நம்ம பேச முடியும். சொல்ல முடியாது கடைசி கட்டத்துல எப்படி அமையுது சொல்ல முடியாது. போனாலும் போகலாம். ஆனா எதிர்கட்சியா ஏடிஎம்கே வந்து உங்க வாய்ஸ் எல்லாம் கரெக்டா பேசுதா அப்படின்னு ஒரு இது இருக்கு. உங்களுக்கு தோணுதா அப்படி எதிர்கட்சியா கரெக்டா செயல்படுறாங்களா? அதாவது டிஎம்கே ஏதாவது தப்பு செஞ்சா அவங்க கரெக்டான டைம்ல எடுத்து கேட்கறாங்களா? உங்களோட வாய்ஸ் அவங்க வந்து ரிப்ளை பண்றாங்க. டெய்லி மக்களோட வாய்ஸா இருக்கிறது பிரஸ் மீட்ல இருக்கிறது சீமான் தான். அடுத்து என்ன வேற யாரும் கிடையாது. அதுக்கு அடுத்து பிஜேபி அண்ணாமலை, அதுக்கு அடுத்து தான் எடப்பாடி சொல்லலாம். அவங்க தான் அதிகமா இன்னும் விஜய் பிரஸ் மீட்டே பாக்கலையே. பார்த்து எதுவுமே பாக்கலையே. பார்த்து பேசினா தானே போனாலே கூட்டம் கூடியிருது. அதை வச்சுட்டு அவர் அந்த ஓட்டு அப்படி ஒரு இருக்கிற ஒரு கட்சியில தான் முதலமைச்சராக தான் மொத்தவங்க கட்சிக்கு வந்து அவர் அந்த கூட்டத்தை வச்சுதான் கூப்பிட்டு இருக்காரு. விஜயகாந்த் கூட கூட்டமா
விஜயகாந்த் கூட கூட்டமா 5 லட்சம் 25 லட்சம் கூட்டம். இப்ப வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒரு கூட்டணியில இருக்கு. அந்த கூட்டணிக்கு விஜய் போவாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாசிசம் பாயாசமா ஏதோ சொன்னாரு. அவங்க பால் பாயசமா என்ன பாயசம் கேட்டுறாங்க தெரியும். எலெக்ஷன் வந்தோட இப்பதான் அடுப்பு பார்த்து வச்சிருக்காங்க. வந்து முடிஞ்சதான் பாயாசம் என்ன நினைக்கிறீங்க அப்படி அந்த கூட்டணி நினைக்கிறீங்களா? அவங்க இருக்கிற முடிவு அது நம்மளுடைய முடிவு ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அவங்க கூட்டணி அவங்க ஒரு கணக்கு போட்டிருப்பாங்கல்ல. அரசியல யாரையுமே சொல்ல முடியாதுங்க. எல்லாமே இன்னைக்கு பேசுறாங்க, நாளைக்கு செய்யறாங்க. அப்படி பண்ணிட்டாங்க. அப்படி கரெக்டா இருக்கிறது வந்து 15 வருஷம் நம்ம வச்சுக்கிறாங்க. அதனால அவங்க நான் சார்ந்து சார்ந்து அவங்க கூட இருக்கும். இல்லைன்னா அதுக்கு ஒன்றும் வேலை இல்லைங்க. இன்னைக்கு ஒன்று பேசுறாங்க, நாளைக்கு ஒன்று பேசுறாங்க. திமுக கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிஜேபி 2 பேர்த்தோடய கூட்டணி இருக்கு. டிஎம்கே வந்திருக்கு, காங்கிரஸ் இது திமுக வந்திருக்கு. காங்கிரஸ் 2 பேர்த்தோடய இருந்திருக்கு. இந்த கட்சிக்கு போனா அந்த கட்சியை திட்டம், அந்த கட்சிக்கு போனா அந்த கட்சி திட்டம். 2 பேரும் திருப்பி ஒரு 2 மாதம் வச்சு அடுத்த எலெக்ஷன் திருப்பி அவங்களே கூட்டணி வச்சுக்கிறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு அரசியல். அதெல்லாம் மாற்றா, அதாவது இந்த எதுவுமே வேணாம், புதுசா ஏதாவது எதிர்பார்க்கிறோம் அப்படின்றதுக்கு திட்டத்தோட சொல்ற ஒரே கட்சி தான் அந்த நாம் தமிழர் கட்சி மட்டும். இதுக்கு இந்த திட்டம் அந்த வரைமுறை ஸ்கூலா இப்படி இருக்கும், பொருளாதாரமா தற்சார்பு பொருளாதாரம், உங்களுக்கு மருத்துவமா இப்படி இருக்கும், எல்லாமே சொல்லிட்டு வராங்களா. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒட்டி காசு வாங்காம என்ன சொல்றாங்கன்றத பார்த்து போடணும்னா அது இந்த கட்சி தான். என் பேர் தமிழ்குமார். இன்னொரு சீமானை பத்தி இன்னொரு ஒரு இது, இப்ப வந்து அவர் டாஸ்மாக் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து பனைமரத்துல போய் கல் இறக்குறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இயற்கை தானே. அது டாஸ்மாக் இயற்கை கிடையாதுல்ல. அந்த இந்த மாதிரி இவங்க வந்து எல்லாமே ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே தொழிற்சாலை வச்சிருக்காங்க. 2 பேருமே பார்ட்னர் அவங்க தானே. இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இவங்களோட சதவீதம் அதிகமா இருக்கும், அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களோட சதவீதம் அதிகமா இருக்கும். 2 பேருமே தானே வச்சிருக்காங்க. 2 பேருமே பார்ட்னரா இருக்காங்க, அவங்க ஆட்சி வைக்கிறாங்க. இது இயற்கை சார் தானே. அதுல எந்த நம்ம கெடுதல் கேரளால இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. இது என்ன சொல்ல போனா இவங்க மது பிரியர்கள் மாதிரி இது வந்து நம்ம வந்து பணம் பால்னு தான் சொல்லுவோம். அது ஒண்ணு கெடுதல் கிடையாது உங்களுக்கு. அது உங்களுக்கு மருந்து தானே. அது 48 நாள் குடிச்சா ஒரு சாதாரண உடம்பு உடம்பு முடியாது. 48 நாள் குடிச்சா பழையபடி உடம்பு திரும்ப வரும்னு சொல்றாங்க உங்களுக்கு. அது ஒண்ணு மருந்து தானே. அது இதை குடிச்சிட்டு இவ்வளவு பேர் சாவுறாங்க, அதை மூட மாட்டேங்கிறாங்க. இதுல பாருங்க கொஞ்சம் எவ்வளவு பேர் குடிச்சிட்டு கூப்பிடறாங்க பாருங்க. உண்மையிலே வந்து பல பேர் தாலி எடுத்திருக்காங்க. இதே கனிமொழிட்டு தானே தாலி இருக்கிறாங்க. பிரஸ் மீட்டை கட்டணம் தெரிஞ்சு ஓடுறாங்க. உங்க ஆட்சிக்கு வந்துடுறேன் மொன்சாப்ப முடியாது கேட்கறாங்க. பிரஸ் மீட்டை கூட்ட மாட்டேங்கிறாங்க, ஓடுறாங்க. அழகா 10 லட்சம் இப்படி கடந்த வீட்டுல சாமிக்கு வயசான ஆளுங்க வந்து ஊத்தி விட்டோம்னு வச்சுங்க, 10 லட்சம் டெபாசிட் போட காலையில இப்படி சவாரி எல்லாம் வந்து நான் உட்காந்துருக்கேன். வீட்டுல வயசானவங்க எல்லாம் வாங்கி ஊத்தி விட்டுறோம். நானே நமக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்கும்ல. ஏங்க ஆசிரியருக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாம இருக்காங்க. ஆசிரியர் போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆள் எடுக்காம இருக்காங்க. நிறைய பேர் அவ்வளவு பேர் டெம்பரரி பர்மனெண்ட் பண்ணாம இருக்காங்க. போராட்டம் அடிச்சுட்டு இருக்கு. இவங்க போய் அவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்து என்னதான் சொல்றது, கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ விட்டுருக்காங்க. பாதி பஸ்ஸே கலந்து ஓடிட்டு இருக்கு. அது யார் ஃப்ரீ கேட்டா சொல்லுங்க. 10 ரூபா கொடுத்தா மக்கள் ஒரு பஸ்ல போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்காங்களா? இந்த 70 சுதந்திரம் பெற்று 75 வருஷம் மாசம் 1000 ரூபாய் அது மாமியார் கொடுக்கறதா மருமகள் கொடுக்கறதா? இது பெரிய அக்கபாரா இருக்கு. குடும்பத்துல இந்த தலைவர் இருக்காங்களா இல்லையா? என் அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. 1000 யாரு கொடுக்க? யார் குடும்ப தலைவி? இவங்களே ஒரு பிரச்சனை கொண்டு பண்ணி விட்றாங்க. உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. விற்கிற விலைவாசி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. படிச்ச பிள்ளைகளை கொடுத்த பணம் எதுவுமே அல்ல. அம்மா இருக்கும்போது தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, பணம் 50,000 கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணாங்க. தாலிக்கு தங்கம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். தாலிக்கு தங்கம் இல்ல, கேன்சல் பண்றாங்க. இல்ல எடுத்துட்டாங்க. அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதை எடுத்துட்டு தான் காலேஜ் பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த 1000 ரூபாய் எதுக்கு நினைக்கிறீங்க? அம்மா இருக்கும்போது அந்த ஓட்டெல்லாம் அம்மா போய் லேடிஸ் ஓட்டு, அந்த ஓட்டை திருப்பி தான் காலேஜ் போனது. அந்த வளரும் போது லஞ்சத்தை கொடுத்து கொண்டு வராங்க. இப்படியே டேரக்டா குடிச்சாதான் தெரியும் உங்களுக்கு. இது மாசம் 1000 ரூபாய் அடுத்து சாலிக்கு போடுவாங்க, ஒகே போடுவாங்க. அதுதான் வேற என்ன. அதுக்குள்ள இன்னொரு எம்எல்ஏ அடுத்து இன்பெல்ஏ தான் அடுத்த முதலமைச்சர் அடிச்சுட்டு சாவுறாரு. இப்ப சீமான் வந்து ஒரு கட்டத்திலயும் தன்னோட கொள்கையில மாத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி என்னன்னு சொல்லுங்களேன். முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் பெரியாரு அப்படின்னாரு, அதுக்கப்புறம் முருகன் வந்தாரு, அதுக்கப்புறம் முருகன்ல இருந்து நிறைய அது ஒரு பக்தி சைடே நிறைய வந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து அதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்காரு. அப்பப்ப வந்து கொள்கைகள் மாறிட்டாரு. ஒரு சமயம் எடப்பாடிய வந்து சித்தப்பாங்குவாரு. இல்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல, லைக் மாறி மாறி இருக்கு. அது எப்படி கேளுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க? பெரியார் அப்படின்னு அதுதான் ஒரு தெளிவா ஒரு பிரச்சனை சொல்றாருல. அது நான் நடந்து வந்த பாதை, இது வழி நடத்தும் பாதை. 2008, 2009 வரைக்கும் எங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி வைகோவோட தீவிர ஆதரவாளர்களா இருந்தோம். நம்ம இலங்கைக்கு போறோம். வைகோ என்ன பேசினாரு, என்ன பண்ணாரு? இவங்க தான் காரணம். சீடி எடுத்து கொடுத்தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் கறி வெளியே ஊத்துனாருல. கேட்காத கேள்வி கிடையாது. திருப்பி அவங்கள்ட்ட இவங்க தான் கொண்டாங்கன்ட்டு அவங்கள்ட்ட போய் கூட்டணி வச்சாங்க. அதுல இருந்து இவர் எதுவும் மாறி இருக்காரா?
இப்ப எல்லாமே ஈழத்தமிழருக்கு சாவு காரணம் திமுக பிளஸ் காங்கிரஸ் தான் சொன்னாங்க. இது அதிகபட்சமா திருப்பி அவங்க தானே எல்லாமே கூட்டணி இருக்காங்க. வைகோ பேசுறத பேச்சா நானா சினிமா வைகோட ஆதரவாளர் தான். இலங்கை தமிழர் வந்து வெளியில கொண்டு வந்து அவர் தான் ஃபுல்லா அவரே திமுக போய் நின்றாரு. அதுல இருந்து இவர் மாறி இருக்காரு. திமுக கூட்டணி போனா இப்ப நீங்க கேட்கறது ரைட்டு. இன்னைக்கு ஒண்ணு பேசினாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசினாரு. நீங்க 2009 அப்புறம் பாக்க ஏதாவது மாத்தி பேசிருக்காரு. இப்ப நீங்க ஈழத்தமிழர் சொன்னோன்னா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கறாங்க. இப்ப வந்து திருமாவளவன் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, மக்கள் நீதி கூட்டணிக்கு அப்புறம் டிஎம்கேல வந்ததுக்கு அப்புறம் ஈழத்தமிழர்களை வந்து நாங்க அவங்க இது பண்ணி செத்ததுக்கு வந்து டிஎம்கே காங்கிரஸ் காரணம் நாங்க தப்பான ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டோம். அது தவறு, அதுல உலக அரசியல் நிறைய இருக்கு, அதுல வந்து தவறு நான் இப்போ உணர்ந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு பேட்டியில ஒன்று சொல்லியிருக்காரு. அப்ப இருந்த ஒரு நிலைப்பாடம் மெச்சூரிட்டியும் வேற, இப்ப இருக்க ஒரு இது என்னோட இது கருத்து வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்? அப்பதானே கட்சியில சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்பதான் இதுக்கு சீட்டு எல்லாம் போட மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. நீ அடுத்த எலெக்ஷன்ல பேசலாம். இப்ப 4 சீட்டு கொடுத்துருக்காங்க, அடுத்த ஒரு 10 சீட்டு கேட்கலாம். அதான் காரணம், வேற என்ன காரணம்? அவர்தான் சொன்னாரு, என்னைய வந்து ராஜபக்சே கூப்பிட்டு வச்சு பேசினாருங்க. இவரே தான் போற வீடியோ தான் லைவா அவங்களே காட்டுறாங்க. எல்லாமே ஏமாத்துறாங்க. அன்னைக்குள்ள சூழ்நிலை பேசினாங்க, போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுடைய கட்சியை தக்க வச்சுக்கணும், பதவியை தக்க வச்சுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பகிச்சிக்க முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட் பகிச்சிக்க முடியாது. எல்லாம் தரம் மாறிட்டாங்க. அப்ப வைக்கோ பேசாத பேச்சா எல்லாமே ஒண்ணுதான். அப்படியே எல்லாமே மாறி போயிட்டாங்க. அப்படியே சீமான் மாறாம இருக்காருல்ல, மாறாம இருக்கிறார்ல. 2008-2009 அப்புறம் முருகனை பத்தி சொன்னீங்க. அவர் இப்பயே தான் சொல்றாரு, நீ போனீங்கன்னா உனக்கு உடம்பு சரியாவதான்லாம் சொல்லல. முன்னோர் வழிபாடு அவ்வளவுதான். நம்ம முறை நடிகர் முறை. யாரு உங்களுக்கு முருகனை தூக்குறா சொல்லுங்க? பிஜேபி யாரு விநாயகர் சதுர்த்தியாவது கொண்டாடுவாங்க. பிஜேபி யாரு இப்ப ஏன் முருகன் மாநாடு போட்டாங்க? திமுக சாமியை கும்பிட மாட்டாங்களே, இப்ப அவங்களும் எல்லாம் பண்றாங்களே. இதெல்லாம் எப்பயில இருந்து? இவர் மாறல. இவர் பண்றத பார்த்து அவங்களோட கொள்கையை மாத்திட்டு வராங்க. திமுக சாமி திமுக சாமி கும்பிடுறவங்களும் இருக்காங்க. அவங்க எப்படின்னா ஊராந்தாலி பூரா பாய் அவங்க எல்லாம் தாக்கி கட்டிக்குவாங்க. அவங்க அது மாதிரி கேத ஊரா முன்னாடி தாலி தான் அதை தருவாங்க. இந்த தீவிர உற்பத்தி திமுகனா அவங்க கொண்டாடிலாம் தாலி கட்டிக்குவாங்க. இப்போ நம்ம எல்லாம் 90 கொண்டாடு கொட்டி அடிப்பாரு. அங்கே போனால் குருதா போட்டு கஞ்சி குடிச்சிட்டு வருவாரு. அங்கே போனால் அப்புறம் நாம போகிறோம் எல்லாம் போகிறோம். நான் வந்து கிறிஸ்துவர் அப்படிம்பாங்க. அங்கிட்டு போனால் அப்புறம் முஸ்லீம்பாங்க. எல்லாமே சொல்லுவாங்க. இங்கே இருந்துட்டு மட்டும் வந்தா கூட எல்லாம் மாற்றி பேசுவாங்க. கடைசி ஒரே ஒரு கொஸ்டின்னா, இந்த பிஎம்கேல வந்து பாமகல வந்து அன்புமணி ராமதாஸும் வந்து ஒரு தலைவர் சண்டை அந்த இதுல போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதனால அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி காரணமா இதுல அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற உள் தகராறுல? அவங்க ராமதாஸ் ஆரம்பிச்ச கட்சி அப்பா புள்ள சண்டை போய்கிட்டு இருக்கு. எப்ப வேணாலும் சமாதானம் ஆகலாம். இந்த கூட்டணி அவங்க அதான் அது ஏதாவது காரணமா இருக்கலாம். அதாவது காரணம் பிஜேபி ஒண்ணு பண்ணிருக்காது. இந்த கூட்டணி போறது இவங்களுக்கு பிடிச்சதா அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். அதுதான், மற்றபடி பெருசா எனக்கு ஒண்ணு தெரியல. அதையெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இப்ப எல்லாம் ஒண்ணும் ஆயிரும். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, அப்புறம் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு. ஐயா வந்து 2026 அப்புறம் தலைவர் சொல்றாரு. அதையும் அனுப்பி கேட்டுக்க மாட்டாங்க. அப்பா உள்ள சண்டை தானே, அதெல்லாம் ராஜி ஆயிடுவாங்க. வருங்கால தலைவர் அவங்க தானே. இப்ப கூட்டம் அவர் மாவட்ட செயலர் கூட்டம் போட்டாங்கல்ல, மாவட்ட செயலர் கூட்டம் ஏதோ போட்டாங்க. அவங்கள்ட்ட ஏதோ 7 பேர் ரொம்ப கம்மியா தான் போனாங்க. முக்காசி பேர் அன்புமணியில தானே போனாங்க. அன்புமணி இவங்க அன்புமணி தான், அதுல மாத்திக்கிறது இல்ல. அது ஃபேமிலி பிரச்சனை தானே. அது ஓகே. திமுக சண்டை தினகரன் ஆபீஸ்ல வச்சு 3 பேரை கொடுத்தாங்க. அதோட பெரிய சண்டை வேணுமா சொல்லுங்க? இல்ல நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, மதுரையில் வச்சு கொடுக்கலையா? ஆனா இங்க கேள்வி என்ன அப்படின்னா, மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, பிஜேபி உள்ள போயிடுச்சு. அதாவது ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாருன்னா, டிஎம்கே சைட் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி ஏடிபி கூட்டணி போயிடலாம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்குறாரு. சோ இதுக்கு நடுவுல வந்து மாட்டிக்கிட்டு தான் எங்களுக்கு நடுவுல சண்டை, இதுக்கு பிஜேபி தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கிட்ட இருந்து அங்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டு தான் ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனத்தை வந்து ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 வருஷம் திராவிட கட்சியில கூட்டணி வச்சு தாயோட போர் சம்பவம் ஐயா தான் சொன்னாரு. திருப்பி அப்புறம் அவங்களே அப்புறம் மாத்தி கூட்டணி வச்சுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பாக்கிறேன், தமிழ் தேசியம் பேசுற அந்தவங்க கட்சி எவ்வளவு பரவாயில்ல. கரெக்டா? தாயோட புலவு இதுக்கு அடுத்த வார்த்தையே கிடையாது. ராமதாஸ் ஐயா தான் சொன்னாங்க. இப்ப திருப்பி திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அப்புறம் அதிமுக கூட்டணி, அப்புறம் திமுக கூட்டணி. மாத்தி எல்லா கட்சியும் நீங்க எடுத்து பாருங்க. ஒரு கட்சியை தவிர்த்து நீங்க கட்சி பாருங்க. திமுக அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி காங்கிரஸ். இதே மாதிரி பாமக இங்கிட்டு பாமக அப்புறம் போறது. அப்ப விடுதலை சிறுத்தை பாமக அங்க இருந்தா விடுதலை சிறுத்தை அங்க இருக்கும். விடுதலை சிறுத்தை எங்க இருந்தா பாமக அங்க போயிடும். கம்யூனிஸ்ட் அதே மாதிரிதான் மாத்தி இந்த ஒரு கட்சி இதெல்லாம் 2 கட்சியும் கிடையாது. புது அரசியல் இளைஞர்கள் வேணும். நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதை விரும்புறவங்க இதை நோக்கி வர. இயற்கையாக நல்லா இருக்கணும் அப்படியே ஒரு மனித நேயத்தோட இருக்கும். இதை நோக்கி நாம் தமிழர் வச்சு நினைக்கலாம். உங்க ஆதரவு ஃபுல்லுமே சீமானுக்கு. நான் தமிழ் தேசியம் பேசுற சீமானுக்கு. கண்டிப்பா அவர் தமிழ் தேசியத்துல இருந்து விளையாடுனா நீங்களும் அந்த கட்சியில விளையாடுவீங்க. கண்டிப்பா. அவர் தமிழ் தேசியம் அவர் இந்த திராவிட கட்சியில கூட்டணி போனா நம்ம விட்டு அவருக்கு கிடையாது. தேங்க்ஸ் தான்.